அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் நமது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலின் சிறப்பு யாதனில் லிங்கத்தின் மத்திய பகுதியில் அம்பாளின் உருவம் தெரிகின்றது. இத்தகு அற்புத காட்சியினை நம்மால் அபிஷேக சமயத்தின் போது கண்கூடாக பார்க்கலாம். சிவராத்திரி அன்று நெல்லையப்பருக்கும் அம்பிகைக்கும் சேர்ந்துதான் 4 சாம அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்படுகிறது. இந்த அற்புத காட்சி நமக்கு நினைவுபடுத்துவது யாதனில் சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துகிறது. நமது நெல்லையப்பர் கோவிலில் நெல்லையப்பருக்கு தனி ராஜகோபுரமும் அம்பாளுக்கென்று தனி ராஜகோபுரமும் உள்ளது. 2 சந்நிதியை இணைக்கும் சங்கிலியாக நீண்ட கல் மண்டபம் உள்ளது. பார்ப்பதற்கு தனித்தனி கோவில் இருப்பது போன்று தோற்றம் ஏற்பட்டாலும் இரண்டுமே ஒரே கோவில்தான். பொதுவாக எல்லா கோவில்களிலும் நவக்கிரக சந்நிதியில் புதன் பகவான் கிழக்கு நோக்கிதான் காட்சி தருகின்றார். ஆனால் நமது நெல்லையப்பர் கோவிலில் மட்டுமே புதன் பகவான் வடக்கு பக்கம் நோக்கி காட்சி தருகிறார். கல்விக்கு அதிபதியான புதன் குபேர திசையான வடக்கு பக்கம் நோக்கி இருப்பதால் மாணவர்கள் இங்கு வந்து புதனை வழிபட்டால் நல்ல வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. நமது நெல்லையப்பர் கோவிலில் உள்ள திருமாலின் மார்பில் சிவலிங்கம் இருக்கின்றது. திருமாலை இந்த கோலத்தில் காண்பது மிகவும் அரிது. தன் தங்கையான அம்பாளை சிவன் மணந்து கொண்ட காரணத்தால் சிவபெருமானுக்கு திருமால் தன் மார்பில் இடம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இக்கோவிலில் திருமால் தன் தங்கையை சிவபெருமானுக்கு தாரை வார்த்து கொடுத்த தீர்த்த பாத்திரமும் உள்ளது. ஆசியாவிலே மிக பெரிய சிவாலயமாக நமது நெல்லையப்பர் கோவில் உள்ளது. நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.